தீப்பெட்டியின் கதைதான், தீப்பெட்டியின் வரலாறு தான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். படித்திருந்தாலும் அதை சரியாக சொல்ல வேண்டுமே, பேச வேண்டுமே என்பதற்காக 2 நாட்களாக அதை படித்தேன். தெரிந்த விஷயங்கள்தான். அதற்கு முன்பு இந்த தீப்பெட்டி ஜேம்ஸ் வார்னர் அவர்தான் முதலில் ஒரு தீப்பெட்டியை கண்டுபிடித்து உபயோகத்திற்கு கொண்டு வந்தார் என்று பலர் இருக்கிறார்கள். எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தீப்பெட்டி இந்த ஜேம்ஸ் வார்னர் என்பவர்தான். இங்கிலாந்தைச் சேர்ந்தவர். எதிலிருந்து இந்த தீப்பெட்டி தயாரிக்கப்பட்டது என்றால், முதலில் அந்த குச்சியை எடுத்துக்கொள்வோம். தீக்குச்சி, அதுக்கு ஒரு தலை இருக்கும். அது ஒரு மரம் சின்னதாக இருக்கும். அந்த மரம் ஈன் என்ற ஒரு மரத்திலிருந்து அதை சிறிது சிறிதாக வெட்டி ஒரு பெட்டிக்குள் அடைக்கும் அளவிற்கு அதை தயார் செய்து அதில் அந்த தலையிலே ஒரு மருந்தை வைக்கிறார்கள். அதை ஒரு பெட்டிக்குள் வைக்கிறார்கள். அதுவும் மரப்பெட்டி தான். அந்த மரப்பெட்டியில் 2 பக்கமும் 2 மேல் பகுதி இல்லாமல் கீழ்ப்பகுதி இல்லாமல் சைடில் அங்கே இருக்கக்கூடியதில் மருந்தை தடவி இருப்பார்கள். இது அனைத்துமே வேதியியல் பொருள்கள் தான். நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது சில, மற்றது கிடைக்காதது தான். முற்றிலுமாக வேதியியல் பொருள் என்று சொல்லலாம். அப்படி அந்த தீக்குச்சியை அந்த தீப்பெட்டியில் உராசும் பொழுது உடனே தீப்பற்றிக் கொள்கிறது. அந்த தலையிலே என்ன இருக்கிறது என்றால், முக்கியமாக கந்தகம், சல்ஃபர் என்று சொல்வார்கள். அதில் சோடியம் குளோரைட், அது ஒரு வெடியுப்பு, வெடிக்கக்கூடியது. அதை 2ஐயும் சேர்த்து ஒரு பசையோடு தடவி அதை அதில் வைத்து விடுவார்கள். தற்பொழுது மிஷின் தான் செய்கிறது. அந்த பெட்டியிலே உராசக்கூடிய பகுதி பாஸ்பரஸ் என்று சொல்லக்கூடிய வெள்ளை பாஸ்பரஸ். அதனுடன் இந்த கண்ணாடி தூள்களை அது கலந்து 2 பக்கம் உரசுவதற்காக கையால் தடவினால் கூட அது உராசும், நமக்கு தெரியும். அப்படித்தான் உராசி அவர்கள் தீப்பெட்டியை கண்டுபிடித்தார்கள். இது ஒரு வரலாறு. சயின்டிஃபிக்காக, விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடித்தது. ஒரு 1000 வருடங்கள், 2000 வருடங்கள், அதற்கு முன்பெல்லாம் தீப்பெட்டி கிடையாது. நான் சொல்வதெல்லாம் ஒரு 250 வருடங்களுக்கு முன்பு தான், இல்லை அதுக்கு பிறகுதான். அந்த வகையிலே ஆதி காலத்தில் ஆதி மனிதன் அவன் வாழ்ந்த காலத்தில் அவனுக்கு நெருப்பு பற்றியே தெரியாது, நெருப்பை உண்டாக்கவும் தெரியாது. ஆனால் தீப்பற்றி எரியும். எது என்றால் காடுகள். அந்த உஷ்ணத்தின் வெப்பம் தாங்காமல் எரிகிறது. விலங்குகள் எரிகிறது, மனிதன் எரிந்து போகிறான். அந்த எரிந்து போன விலங்குகளின் சதைகளை சாப்பிட்டான். ருசியை முதலில் பச்சையாக சாப்பிட்டான், பிறகு எரிந்து போன மாமிசத்தை சாப்பிட்டான். இப்படி பார்க்கையிலே கிராமத்திலே மின்சாரம் வருவதற்கு முன்பு நமக்கு எப்படி எரித்தார்கள் என்றால், மரக்கட்டையை வைத்துத்தான் அவர்கள் எரித்தார்கள். அதற்கும் எங்கிருந்து தீ வந்தது என்றால், அவர்கள் இந்த ஆப்பிரிக்கா நாட்டில் செய்வது போல அவர்கள் உராசி, சிக்கி முக்கி கல் என்று 2 கல்லையும் உராசும் பொழுது அதிலிருந்து ஒரு பற்று, ஒரு தீப்பொறி வரும். உடனே அது பற்றிக்கொள்ளும். அப்படித்தான் அவர்கள் செய்தார்கள். ஆனால் இன்று விஞ்ஞான ரீதியாக எல்லாம் மாறிவிட்டதால் இன்று தீப்பெட்டி புழக்கத்திற்கு வந்துள்ளது. அதைவிட
இந்த கேஸ் லைட்டர் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அது எளிதாக பற்றக்கூடிய அந்த இண்டேன் கேஸ், அந்த கேஸ் வைத்து தான் இன்று நாம் பயன்படுத்துகிறோம். அதற்கு முன்பு இன்று பெட்ரோலை பயன்படுத்துகிறோம், டீசலை பயன்படுத்துகிறோம். ஆதி காலத்தில் எண்ணெயை ஒரு திரியை வைத்து அதில் எரித்தார்கள். கெரசின் கிடைத்த காலத்தில் அது மூலமாக அவர்கள் பற்ற வைத்தார்கள். அப்போவும் தீப்பெட்டி இருந்தது. கொல்லிக்கட்டை என்று சொல்லக்கூடிய கட்டை, அதில் எண்ணெயை தடவி அவர்கள் எரித்தார்கள். ஆனால் எனக்கு உண்மையாகவே எப்படி முதலில் ஆதி மனிதனுக்கு அப்புறம் எப்படி அவர்கள் அந்த விளக்கை ஏற்றினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. படித்தால் ஒரு வேளை தெரியும். தீப்பெட்டியைத்தான் நான் படித்து தெரிந்து கொண்டேன். எனவே நண்பர்களே, இன்று ஒரு காலத்தில் ஒருவர் சொல்வார், தீ எல்லாருக்கும் கிடைக்காது, அவர்கள் வேண்டும் பொழுது கொடுப்பார்கள், இல்லை என்றால் அவர்கள் அந்த வீட்டை பற்ற வைத்து விடுவார்கள் என்று. அது உண்மையான விஷயம்தான். இன்றளவும் கோபம் இருந்தால், பகை இருந்தால் ஏதாவது வீட்டை எரித்து விடுகிறார்கள். அப்படித்தான் மனிதனையும் எரித்து விடுகிறார்கள். இன்று இறந்தவர்களை எரிப்பதற்கு மின்சாரத்தை பயன்படுத்துகிறார்கள். வீட்டில் இன்றளவும் மின்சாரத்தை நமக்கு மின்சார அடுப்பு இருக்கிறது, அதுபோல் சோலார் அடுப்பு இருக்கிறது. பலவிதமாக மாறிவிட்டது. இந்த தீப்பெட்டியின் கதை இப்படித்தான். இது வரலாறு தான், உண்மையானது தான். இது எல்லாமே வேதியியல் பொருள்கள் தான். இந்த சல்ஃபர் என்பது எங்கே கிடைத்தது என்றால், ஒரு முறை அந்த ஒரு கம்பெனிக்கு சென்று வந்தேன். சிஎம்ஆர்எல் என்னும் ரிஃபைனரிஸ் இருக்கக்கூடிய இடம். அங்கே அது கழிவு பொருளாக சல்ஃபர் மஞ்சள் நிறமாக இருக்கும். அதை நான் பார்த்திருக்கிறேன். அதை ஏற்றுமதி செய்வார்கள், கண்கூடாக பார்த்திருக்கிறேன். நானுடைய கல்லூரியிலே அந்த பரிசோதனை சாலையிலே அதை பார்த்திருக்கிறேன், உபயோகித்திருக்கிறேன். இப்படி ரெட் பாஸ்பரஸ் அல்லது எல்லோ பாஸ்பரஸ் என்று சொல்வார்கள். இதையெல்லாம் கண்கூடாக பார்த்த விஷயம், பயன்படுத்திய விஷயம். அந்த சிபிசிஎல் என்று சொல்வார்கள், சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், அது மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட் என்பார்கள். அங்கிருந்து நான் பார்த்திருக்கிறேன். சல்ஃபரை எடுத்து ஒரு லாரியில் வைத்து அவர்கள் போவதை நான் பார்த்திருக்கிறேன். எனவே இப்படித்தான் நமக்கு சல்ஃபர் அந்த இதிலிருந்து கிடைத்தது. அந்த க்ரூட் ஆயிலிருந்து அதை சுத்தம் செய்யும்போது ரிஃபைனரியிலிருந்து ஒரு கழிவுப் பொருளாக கிடைத்தது. அதை வைத்துத்தான் இன்று செய்கிறோம். ஆனால் தீ ஒரு ஆதி காலத்தில் எப்படி அவன் பயன்படுத்தினான், கற்காலத்தில் எப்படி பயன்படுத்தினான், அதன் பிறகு எப்படி பயன்படுத்தினான் என்ற சில விஷயங்களை தேடி பார்த்து தான் சொல்ல முடியும். எனக்கு அதெல்லாம் படித்து தெரிந்து கொள்ளவில்லை. குறிப்பாக தீப்பெட்டியை மட்டும் தான் படித்தேன். எனவே நண்பர்களே, தீப்பெட்டி அது பிறரை வீட்டிற்கும் உபயோகப்படுத்த முடியும், வேறையும் கொளுத்தி வைக்கவும் பயன்படுத்தப்படும். ஆனால் பாதுகாப்பாக இன்று பாக்கெட்டில் வைத்திருக்கிறார்கள் தீப்பெட்டியை. என்ன செய்வது? சிகரெட் குடிப்பதற்கு, சுருட்டு குடிப்பதற்கு, பீடி குடிப்பதற்கு தேவைப்படுகிறது. அந்த அளவிற்கு தீப்பெட்டியை ஒரு 10 ரூபாய் 10 பைசாவுக்கு கொடுக்கிறார்கள், 1 ரூபாய்க்கு கிடைக்கிறது. எனவே நண்பர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிக்கும் என்று நான் கருதுகிறேன். பிடித்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.